எம்ஜிஆர் தேடி வருவார். தன்னுடைய காதலி ராஜகுமாரி அரண்மனைக்குள் இருப்பதை அறிந்து தேடி வரும்போது, இங்கே இந்த ராஜகுரு எம்என் நம்பியார் நடிச்சிருப்பார். மொட்டை தலையும் ஒரு உச்சி குடுமியும் வச்சு ஒரு வளைந்த புருவம், இப்படி வளைஞ்சிருக்கும் புருவம். நீங்கள் அந்த புருவத்தை பார்த்தாலே அப்படியே புருவத்தை நெரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கெட்ட ஆலோசனை, ஒரு கெட்ட புத்திக்காரன்னு பார்த்தாலே தெரிகிற மாதிரியான ஒரு மேக்கப். அவனும் ராஜகுருவும் மகனும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, நீ ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் பொண்டாட்டியை கொன்று, நான் ராஜாவை கொன்னுடுறேன். ராஜாவை கொன்னுடுறேன்னு சொல்கிறது ராஜகுரு. நான் ராஜாவை கொலை பண்ணிடுறேன். அப்போது அந்த சீட்டு காலி, நீ ராஜாவாயிர. உனக்கு கூட ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். மந்திரி குமாரி நீ கல்யாணம் பண்ணியிருக்கே, உன் ஒய்ஃபை கொலை பண்ணிடுன்னு இவங்க 2 பேரும் ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அவன் என்ன பண்ணுவான், திருடன் போய் மனைவிட்ட ரொம்ப அன்பாக பேசி, வா நம்ம ஒரு போட்டிங் போவோம் அப்படின்னு ஒரு போட்டிங் கொட்டு போவான். அதுதான் உலவும் தென்றல் காற்றினிலேன்ற பாட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ரசித்து கேட்குற பாட்டு அந்த போட்டிங். உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஓடலாடுதே. அப்புறம் அடுத்த நாள் நம்ம மருதமலை சாரலுக்கு ஒரு உல்லாசமாக காற்று வாங்கிட்டு வர போவோம்னு அங்கே கூட்டு போய் நான் குண்டலகேசியில் சொன்ன அதே சம்பவம் அங்கே நடக்கும். மலை உச்சியில் போய் நின்றுட்டு இவன் உண்மையை சொல்லிடுவான். என்ன சொல்லுவான், அங்கே ராஜாவை எங்கள் அப்பா கொலை பண்ண போகிறாரு, இங்கே நான் உன்னை கொலை பண்ண போகிறேன், அடுத்து நான் ஜீவரேகாவை ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணி நான் ராஜா ஆயிடுவேன் அப்படின்னு ரொம்ப இருமாப்போட சொல்லிட்டு, நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோன்னுவான். அவள் அப்படியே 2 சுற்றுவா, பேசாமல் பார்த்துக்கிட்டே கம்பீரமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். 3வது சுற்றி வரும்போது பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருவாள். தள்ளி விட்டுட்டு அழுவா. அழுதுகிட்டே நடந்து வருவாள். அந்த மலை அடிவாரத்துக்கு அழுது சோர்ந்து ஒரு இடத்துல விழுந்துருவாள். அதாவது ஒரு குடிமகள்ன்ற முறையில் அவள் இந்த நாட்டுக்கு கெடுதல் விளைவிக்கின்ற, இந்த அரசனை கொலை செய்கின்ற, நாட்டு மக்களை அலைக்கழிக்கின்ற, கொள்ளையடிக்கின்ற ஒரு திருடனை கொலை செய்தது சரி, மிகச்சரி. ஆனால் ஒரு மனைவி என்ற முறையில் அது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. ஒரு கணவனை கொலை பண்ணிட்டு எப்படி வாழ்கிறது, என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு ஏக்கம் அவளுக்கு அழுதுகிட்டே விழுந்துருவாள்.